பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد بارك وسلم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من صلى علي صلى الله عليه 10 مرات أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரினும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்துடைய 4வது ஜும்மாவிலே வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்துடைய ஒவ்வொரு ஜும்மாவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு என்ற தலைப்பின் கீழே நாம் பெருமானாருக்கு எப்படியெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம், பெருமானாருக்கு நாம் என்னவெல்லாம் கடமைகள் செய்ய வேண்டியிருக்கிறது என்ற வரிசையில் சில தகவல்களை பார்த்தோம். ஆரம்பமாக முதலில் ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்திருக்க வேண்டும், அந்த நபியை முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும், அந்த நபியை முழுமையாக நேசிக்க வேண்டும், அந்த நபியை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்ற வரிசையின் அடிப்படையில் அந்த நபியின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த நபிக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் ஈமான் கொள்வதோடு மட்டும் நின்றுவிடாது, நேசம் கொள்வதோடு மட்டும் நின்றுவிடாது, பின்பற்றுவதோடு மட்டும் நின்றுவிடாது, அந்த நபியின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஒரு முஃமினுடைய மிக முக்கியமான அடையாளம் ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவது. ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் அது என்ன அவ்வளோ பெரிய குற்றமா என்று கேள்வி எழுந்தால், பெருமானாருடைய ஹதீஸ்களில் சில செய்திகளை பார்க்கலாம். மாபெரும் குற்றம், சாதாரணமான குற்றம் அல்ல. ஸலவாத்தை தவிர்த்து கொள்வது அல்லது ஸலவாத்தை விட்டும் தூரமாக இருப்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொர்க்கம் தடைபட்டுவிடும், சொர்க்கம் தடைபட்டுவிடும். ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் என்பதாக எழுதுகிறார்கள் கிதாபில். ஒரு முஃமினுக்கும் முனாஃபிக்குக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசம் ஸலவாத். முனாஃபிக்குடைய நாவுகளில் ரசூலுல்லாவை பற்றி அதிகமாக ஸலவாத்து வராது. நபிகளாரின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுகிறோம் இல்லையா? இந்த ஸலவாத்து சொல்லுகின்ற சிந்தனை கூட முனாஃபிகீன்களுக்கு வராது, முஃமின்களுக்கு மட்டுமே வரும் என்பதாக ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. குர்ஆன் ஹதீஸ்களில் இதற்கு நிறைய வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஸலவாத்து என்றால் என்ன, ஸலவாத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு கிடைக்கின்ற பலன்கள் என்ன, ஸலவாத்தை விட்டும் தவிர்ந்திருக்கும் பொழுது இந்த உம்மத் அடைகின்ற நஷ்டங்கள் என்ன என்பது பற்றிய ஒரு சில தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவு செய்வேன். இது ஒரு பெரிய தலைப்பு. ஸலவாத்தின் மூலமாக கிடைக்கின்ற பலன்கள் என்று நம்ம கிதாபுகளிலே படிக்க ஆரம்பித்தோம் என்றால் பல நூறு கணக்கான பலன்களை கிதாபுகளில் எழுதுகிறார்கள். சஹாபாக்களும் அதற்கு பிறகு வரக்கூடிய ஏனைய இமாம்களும் ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்து ஸலவாத்தின் மூலமாக
அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு வழங்குகின்ற பலன்கள் என்பது அல்லாஹு அக்பர், வேறு எந்த அமலுக்கும் அல்லாஹு தாலா இவ்வளவு பலன்களை நம்ம உம்மத்திற்கு வழங்கலை. வேறு எந்த அமலை செய்வதன் மூலமாகவும் இவ்வளவு நன்மைகளை அல்லது இவ்வளவு பலன்களை அல்லாஹ் தருவதாக நம்ம காண முடியாது. அவ்வளவு செய்திகள் சலவாத்திற்கு இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபியின் மீது சலவாத்து சொல்வர்களை அவ்வளவு நேசிக்கிறான். தன்னுடைய நபியின் மீது சலவாத்து சொல்கின்ற மனிதரின் மீது அல்லாஹு தாலாவுடைய நேசம் அப்படியே பொங்கி வழிகிறது. அவனுடைய எல்லா விதமான தேவைகளுக்கும் நான் பொறுப்பாளி என்ற நிலைக்கு அல்லாஹு தாலா வந்து விடுகிறான் இல்லையா? அவனுடைய எல்லா தேவைகளுக்கும் நானே ஜவாபுதாரி, நானே பொறுப்புதாரி என்ற நிலைக்கு அல்லாஹு தாலா வந்து விடுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களின் வாயிலாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, சலவாத்தின் மூலமாக அப்படி என்ன பலன் என்றால், பெருமானாருடைய ஒரு வார்த்தை, இன் அவுலன் நாசிபி யௌமல் கியாமா அக்ஸரஹும் அலைஹி ஸலாத். நாளை மறுமை நாளிலேயே எனக்கு ரொம்பவும் நெருக்கமானவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, இன் அவுலன் நாசிபி, மனிதர்களிலேயே கியாமத் நாளிலே எனக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருப்பவர்கள் அக்ஸரஹும் அலைஹி ஸலாத். பெருமானார் சொல்வார்கள், என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்பவர்கள் என்று சொல்கிறார்கள் இல்லையா? சாதாரணமாக நம்ம நினைக்கலாம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தைகள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம், இப்படி பல ஸலவாத்துகள் இருக்கிறது. ஸலவாத்துகள் கிதாபுகளில் ஏராளமாக இருக்கிறது. அதில் பிரதானமான ஒரு ஸலவாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஸலவாத்து, அத்தேஹாத்திற்கு பிறகு தரூத இப்ராஹிம் என்று ஓதுகிறோம் இல்லையா? அதன் ஆக சிறந்த ஸலவாத்து. இன்ஷா அல்லாஹ் தொடரில் பார்க்கலாம். இப்படி ஸலவாத்தை விட்டும் யாரும் ஒதுங்கி இருக்க முடியாது. எனக்கு ஸலவாத்துகள் தெரியாது என்று சொல்ல முடியாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் போதும். அதுவும் முடியலையே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் கிருபை செய் என்ற இந்த ஒரு வார்த்தை ரொம்ப சாதாரணமாக நம்முடைய நாவில் வரக்கூடிய ஒரு அமல். பெருமானார் எவ்வளவு பெரிய பதவியை சொல்கிறார்கள், கியாமத் நாளில் எனக்கு நெருக்கமாக இருப்பார். ரசூலுல்லாஹ்விற்கு அருகில ரொம்ப நெருக்கமாக கொண்டு செல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய அமலை, ஒரு மிகப்பெரிய பொறுப்பை இந்த ஸலவாத் எடுத்துக்கொள்கிறது. ஸலவாத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. எல்லா காலகட்டத்திலும் செய்யலாம். நேரங்காலம் கிடையாது, நேரங்காலம் கிடையாது. தொழுகையிலையும் ஸலவாத்துகள் இருக்கிறது, அசானில் ஸலவாத் இருக்கிறது, இகாமத்தில் ஸலவாத்துகள் இருக்கிறது, ஜனாசா தொழுகையில் ஸலவாத் இருக்கிறது. அதை தாண்டி அமர்ந்து இருக்கும் போது ஸலவாத்து செய்யலாம், சொல்லலாம். படுத்திருக்கும் பொழுது ஸலவாத்து சொல்லலாம். ஜுனூபாலியாக இருக்கிறோம் இல்லையா? குளிப்பு கடமையாக இருக்கிறது, அப்போ ஸலவாத்து சொல்ல முடியும். ஹைலுடைய நிலையில் பெண்கள் ஸலவாத்து சொல்ல முடியும். பிரயாணத்தில் ஸலவாத்து சொல்ல முடியும். கடையில் இருக்கும் பொழுது ஸலவாத்து சொல்ல முடியும். நம்முடைய எல்லா காலகட்டங்களிலும் சொல்ல முடியுமான ஒரு மிகப்பெரிய அமல் ஸலவாத். பாத்ரூமில் இருந்தால் மட்டும்தான் அனுமதி இல்லை. பாத்ரூமுக்கு வெளியே எல்லா இடங்களிலும் ஸலவாத்து சொல்ல முடியும். அந்த ஸலவாத்து நம்ம எங்கே சென்று நிறுத்துகிறது? இந்த ஸலவாத்து நம்முடைய கையை பிடிச்சி எங்கே தெரியுமா கூட்டு போகுது? கியாமத்தினால ரசூலுல்லாஹ்விற்கு அருகில் போய் நிற்க வைக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, ஸலவாத்து சம்பந்தமாக ஒரு 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 அழகான செய்தி ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், இந்த சம்பவம் மஸ்ஜித் நபவியிலிருந்து சரியாக ஒரு 350 மீட்டர் தொலைவில் இன்றைக்கு உம்ரா செல்வர்கள் பார்க்கலாம். ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிது சஜிதா என்று சொல்வார்கள், மஸ்ஜிது அப்துர் ரஹ்மான் என்று சொல்வார்கள். 2 பேர் இருக்கிறது. காரணம் நான் இன்ஷா அல்லாஹ் தொடரில் சொல்கிறேன். அது ஆரம்பத்தில் பள்ளிவாசலாக இல்லை, அது ஒரு தோட்டம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த தோட்டத்திற்கு சென்றிருந்தேன். ஃபதைது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ சாஜித் வதால சுஜூதுஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்து கொண்டிருந்தார்கள். நீண்ட நேரம் சஜிதா செய்தார்கள். எனக்கு ஒரு விதமான பயம் வந்துடுச்சு. ஒருவேளை ரசூலுல்லாஹ் சஜிதாவிலே வஃபாத் ஆகிவிட்டார்களோ என்று எண்ணம் ஏற்படுகின்ற அளவிற்கு பயந்துட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய கால்களை சுரண்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய கால்கள் அசைந்தது. ஹதீஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த செய்தியை சொல்கிறாங்க. இப்போ இது மாதிரியான சம்பவம் பல இடங்களில் நடந்திருக்கு. ஆயிஷாமா பல சம்பவங்களில் பல சமயங்களில் ரசூலுல்லாஹ் சஜிதாவில் இருக்கும் பொழுது ரூஹு பிரிஞ்சிருச்சோன்னு காலை சுரண்டுவேன், ரசூலுல்லாஹ்வுடைய கால் அசையும். ஏன்னா தொழுகையில் பொதுவாக இரவு நேரங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய ருக்கு சுஜூதெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்கும். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வளமை. நம்மளை மாதிரி சஜிதா ரசூலுல்லாஹ்வுடைய சஜிதா கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய சஜிதா என்பது நம்மளுடைய மாதிரி சஜிதா மாதிரி கிடையாது. நீண்ட நேரம் கிட்டத்தட்ட மணிக்கணக்காக சஜிதாவில் இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இல்லை இவர் பயப்படுற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சஜிதாவில் இருக்கிறாங்க.
ஹைர். அப்புறம் காலை சுரண்டுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலை அசைந்தது. தொழுகையை முடித்தாங்க. முடிச்சுட்டு சொன்னாங்க, அத்தானி ஜிப்ரீல், இப்பொழுதுதான் ஜிப்ரீல் வந்தார், ஒரு செய்தி எனக்கு சொன்னார். என்ன செய்தி? மன் சல்லா அலைக்க, அல்லாஹ் சொன்னதா? இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை, கொண்டு வருவது ஜிப்ரீல். வார்த்தை அல்லாஹ்வுடையது, கொண்டு வருபவர் அது ஜிப்ரீல். மன் சல்லா அலைக்க, யார் ரசூலுல்லாஹ், யார் உங்களின் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்வாரோ, சல்லைத்து அலை, அவரின் மீது நான் ஸலவாத்து சொல்வேன், நான் அவருக்கு கிருபை செய்வேன் என்பதாக அல்லாஹ் சொன்னதாக ஜிப்ரீல் சொல்கிறார். அமன் சல்லம் அலைக்க, யார் உமக்கு ஒரு முறை சலாம் சொல்வாரோ, சல்லம் து அலை, அவருக்கு நான் சலாம் சொல்வேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிய வார்த்தையை ஹதரத் ஜிப்ரீல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு நீண்ட நேரம் சஜிதா செய்தார்கள். அதனால் அந்த இடத்துல உருவான பள்ளிக்கு மஸ்ஜிதே சஜிதா என்பதாக இன்றைக்கு பெயர் இருக்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொன்னதற்கான காரணம், இந்த ஹதீஸை அறிவித்தவர் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், ரசூலுல்லாஹ்வோடு சென்றவர்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அதனால் இந்த இடத்திற்கு, இந்த பள்ளிவாசலுக்கு இவருடைய பெயரும் வந்ததாக கிதாபுகளை எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல நமக்கு சொல்கின்ற செய்தி, ஃபஸஜத்து சுஜூதன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஸஜத்துல்லாஹ ஷுக்ரன், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த இடத்தில் நான் ரொம்ப நேரம் சஜிதா செய்தேன் என்பதாக ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை நிறைவு செய்கிறாங்க. நாம ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்து சொல்வதனால அல்லாஹ் நம்மின் மீது ஸலவாத் சொல்கிறான், அல்லாஹ் நம்மின் மீது அருள் பாலிக்கிறான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. நாம ரசூலுல்லாஹ்விற்கு ஸலவாத் சொல்கிறோம், நாம ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்கிறோம். அல்லாஹ் நமக்கு அருள் பாலிக்கிறான், அல்லாஹ் நம்மின் மீது அவனுடைய ரஹமத்தை இறக்குகிறான். இன்னும் சில ஹதீஸ்கள் வருகிறது, மன் சல்லா அலைஹி சலாத்தன் வாஹிதத்தன், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்வாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ர மர்ராத், ஒன்றுக்கு 10ஆக கொடுக்கிற ரப்புல் ஆலமீன் இங்கு நம்மின் மீது 10 முறை அருள் செய்கிறான். அல்லாஹு தாலாவுடைய அருள் என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் ஏதோ சாதாரணமாக இன்னைக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான், அல்லாஹ் ரஹமத் பொழிகிறான் என்று கடந்து போயிடுறோம். அப்படி கிடையாது. அல்லாஹுடைய ரஹமத் என்பது ஆக உயர்ந்தது. அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்திற்கு நிறைய செய்திகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதை உணர்வதற்கு, அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்தை உணர்வதற்கு நிறைய செய்திகளை சொல்லலாம். உதாரணத்திற்கு, பெருமானார் ஒரு முறை சஹாபாக்களை வச்சு பயான் செய்கிறாங்க. லா எதுகுலு அஹதும் மின்கும் அல் ஜன்னத பி அமலிஹி, உங்களில் யாரும் தன்னுடைய அமல்களை கொண்டு சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. அதனால் அமல் செய்யக்கூடாது என்ற முடிவுக்கு இங்கே வர முடியாது. நம்முடைய அமல்னால் நம்ம சொர்க்கத்துக்கு போக போகிறதில்ல, அதனால் எதுக்கு அமல் செய்யணும் என்ற சிந்தனைக்கு வந்துடக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, உங்களிலே ஒருவர் தன்னுடைய அமல்களின் மூலமாக சொர்க்கத்துக்கு போக முடியாது. கிதாபுகள் எழுதுகிறாங்க, ஏன் இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதில் என்ன லாஜிக் இருக்குது? பொதுவாக அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் இல்லையா, அவனை வணங்குவதற்கா. அல்லாஹு தஆலா சொல்லினான், மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்தது என்னை வணங்குவதற்காகன்னு சொல்கிறான். நம்ம ரப்புல் ஆலமீனுக்கு வணங்குறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம், அது நம்முடைய கடமை. அதனால் நம்ம ரப்பை வணங்கி கொண்டு இருக்கிறோம். இதில் சொர்க்கம் எங்கிருந்து வந்தது? அவன் நமக்கு நிறைய அருள்கொடைகளை வணங்குகிறான், அதனால் இபாதத் செய்கிறோம். ஏன் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும்? அதுக்கு இது சரியாயிடுச்சு. இன்னும் சில நேரங்களில் இப்படி யோசித்தால் இன்னும் பொருத்தமானதாக இருக்கும். அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள்கொடைகளில் ஒரே ஒரு அருள்கொடை கூட நம்மளுடைய அமல்கள் சரியாகாது. அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள்கொடைகள் அவ்வளவு அலாதியானது, அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய அருள்கொடையையும் நம்முடைய இபாதத்தையும் கவனித்து பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய இபாதத் 0. ஒரு பாடகர் அழகாக சொல்வார், கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை என்னும் என்று. சாதாரணமான வார்த்தை அல்ல இது. இது சார்ந்து நிறைய செய்திகள் இருக்கிறது, நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. நேரத்தை கருதி நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டே போகிறேன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தா, நிறைய அருட்கொடைகளை கொடுத்துருக்கிறான், நாம் அமல் செய்கிறோம். சரி, இதில் சொர்க்கம் எங்கிருந்து வந்தது? இதற்கு அல்லாஹ் ஏன் சொர்க்கத்தை கொடுக்கணும்? ஒரு கேள்வி வருமா இல்லையா? அதைத்தான் ரசூலுல்லாஹ் வேறு விதமாக கேட்கிறாங்க. உங்களிலே ஒருவர் உங்களுடைய அமல்களை வைத்து சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட முடியாது. பெருமானாரத்தில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், ஒமா அன்த யா ரசூலுல்லாஹ், நீங்களுமா? உங்களுடைய அமல் எங்களுக்கு தெரியும், உங்களுடைய அமல் எங்களுக்கு தெரியும். கால்கள் வீங்குகின்ற அளவிற்கு ஹதீஸ்களில் கிதாபுகள் எழுதுவாங்க, ரசூலுல்லாவுடைய கால்கள் ரசூலுல்லாவிடத்தை முறையிட்டது. அப்போ முடியலை, விட்டுடுன்னு சொல்லி பெருமானாருடைய கால்கள் பெருமானாரத்தில் முறையிட்ட அளவிற்கு பெருமானார் நின்று வணங்கியதாக கிதாபுகளில் நம்ம பார்க்கிறோம்.
அப்போ நீங்களும் உங்களோட அமல்களை கொண்டு சொர்க்கத்திற்கு போக முடியாதா என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா அன இல்லா ஐய தகம்மனி அல்லாஹ் பிரஹமத்தின். எனக்கும் அதே சட்டம்தான். நானும் என்னுடைய அமல்களை வைத்து மட்டும் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. இந்த அமல் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும், அல்லாஹ் தஆலாவுடைய அருளை பெற்று தரும். அதற்காக வேண்டிய அமல் செய்கிறேன். என்னுடைய அமலின் மூலமாக மட்டுமே நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் என்று யாரும் யோசிக்க முடியாது, நான் உட்பட. தொடர்ந்து ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, இல்லா ஐய தகம்மனி அல்லாஹ் பிரஹமத்தின். அவன் தன்னுடைய ரஹமத்திலே என்னை சூழ்ந்து கொள்ளாத வரை எனக்கும் சொர்க்கம் வாய்ப்பில்லை. நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் என்னுடைய ரப்பு அவனுடைய ரஹமத்திற்குள்ளே என்னை இணைத்து கொள்ள, அதாவது கம்மனின்னு சொன்னால் அப்படியே போர்வையை போத்திக்கிற மாதிரி அவனுடைய ரஹமத்தில் அல்லாஹ் என்னை சூழ்ந்து கொண்டால்தான் நானே சொர்க்கத்துக்கு போக முடியும் என்பதாக பெருமானார் அந்த ஹதீஸை நிறைவு செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத் என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் தஆலாவுடைய அருள் அவ்வளவு அலாதியானது. இந்த அருளை நம்ம அல்லாஹ் தஆலாவிடத்தில் யா அல்லாஹ் எங்கள் மீது அருள் செய்யன்னு கேட்கல. அல்லாஹும் அர்ஹம்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு ரஹம் செய், யா அர்ஹமர் ராஹிமின்னு கேட்டு அவன் அருள் செய்தால் அது ஒரு நியாயம் இருக்கிறது. நாம ரசூலுல்லாஹ்விற்கு ஸலவாத்து சொல்கிறோம். நம்ம அல்லாஹ் தஆலாவிடத்தில் டைரெக்டாக எதையுமே கேட்கல. ஸலவாத்தை பொறுத்த வரைக்கும் கிதாபுகளை எழுதுகிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று ஸலவாத்திற்கு மட்டும் அல்லாஹ் ஏன் இவ்வளவு நன்மைகளை கொடுக்கணும்? ஸலவாத்துக்கு மட்டுமே அல்லாஹ் தஆலா இவ்வளவு அருள்கொடைகளை கொடுப்பதற்கான காரணம் என்னவென்றால் அங்கு துவாவே இல்லை. நமக்காக வேண்டி நம்முடைய நஃப்ஸிற்காக வேண்டி எதையுமே கேட்கல. துனியாவிற்காக வேண்டியும் கேட்கல, மறுமைக்காக வேண்டியும் கேட்கல. கைகளை உயர்த்தினோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது பாரிக் வ சல்லிம் என்று நமக்கு தெரிந்த ஸலவாத்துகளை சொன்னோம். இந்த ஸலவாத்தில் யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு, அதை கொடு, துனியாவை கொடு, மறுமையை கொடு, பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுளை கொடு, வியாபாரத்தில் பரக்கத்தை கொடு, அல்லது மறுமையில் சொர்க்கத்தை கொடு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடு, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடு என்று எதையுமே கொடுன்னு கேட்கல. நம்ம முழுக்க ரப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து மட்டுமே சொல்கிறோம். இதை பார்த்து சந்தோஷப்படுகிறான் ரப்புல் ஆலமீன். யார் இவன்? என்னுடைய ஹபீபுக்கு ஸலவாத் சொல்கிறான், என்னுடைய ஹபீபுக்காக நீ துஆ செய்கிறான். இவனுக்கு என்ன பிரச்சனை? லிஸ்ட் அவுட் பண்ணு. ஹதீஸ்களை கிதாபுகள் எழுதுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம ஸலவாத்து சொல்வதனால எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஸலவாத்தில் இருக்கிறது. எல்லா விதமான தேவைகளும் நிவர்த்தி செய்யப்படுகிறது. ஒரு மனிதனுடைய துன்யவி உஹ்ரவி அனைத்து விதமான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் தஆலா ஒரு ஸலவாத்தின் மூலமாக அதாவது நிறைவு செய்கிறான். என்ன காரணம் சொன்னா, இவன் கையை உயர்த்தி தனக்காக வேண்டிய எதையும் கேட்கல. நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்குற மாதிரி இவருக்கு போடுங்கும் போது கூப்பிடும் போது நமக்கும் போடுவாங்க. கிட்டத்தட்ட இதே மைண்ட் செட் தான் ரசூலுல்லாஹ்விற்கு கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுகிறான். என்னுடைய ஹபீபுக்கு இவன் கேட்கிறானா, இவனுக்கு நான் எவ்வளவு கொடுக்கிறேன் பார். இந்த மென்டாலிட்டிக்கு அல்லாஹ் வருகிறான். ஸலவாத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மன ரீதியான மனோ தத்துவ செய்தி இருக்கு. என்னுடைய ஹபீபுக்கு இவன் துஆ செய்கிறான், என்னுடைய ஹபீபுக்கு இவன் ஸலவாத் சொல்கிறான். இவனுக்கு என்ன பிரச்சனை? எடு, இவனுடைய எல்லா ஹாஜத்துகளும் நிறைவு செய் என்ற மனநிலைக்கு அல்லாஹ் வருகிறான் என்பதாக கிதாபுகள் எழுதுகிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஸலவாத் என்பது அவ்வளவு அலாதியானது. இன்னும் ஆழமாக குர்ஆனை ஆய்வு செய்தால் தெரியும், அல்லாஹ் செய்கின்ற ஒரு அமல். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான்னா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் சொல்கிற மாதிரி அல்லாஹ் தஸ்பீ உருட்டி கொண்டு இருப்பதில்லை. ஆனால் அல்லாஹ் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன. அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, அல்லாஹும் மலக்குமார்களும் அவனுடைய மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி, தன்னுடைய நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான் என்பதாகவே அந்த வார்த்தையுடைய நேரடி பொருள். அதற்கு தர்ஜுமாவில் தஃசீரில் சொல்லும்போது அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹின் மீது ரஹம் செய்து கொண்டு இருக்கிறான், அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு துஆ செய்து கொண்டு இருக்கிறான், மலக்குமார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு துஆ செய்கிறார்கள் என்று சொன்னாலும் அல்லாஹ் பயன்படுத்துகின்ற வார்த்தை அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான், அல்லாஹ் ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத்து சொல்கிறான். அல்லாஹ் ஒரு அமலை செய்கிறான் என்று குர்ஆன் ஹதீஸில் எந்த அமலையும் பார்க்க முடியாது ஸலவாத்தை தவிர்த்து. ஸலவாத்தை விட்டுட்டு அல்லாஹ் இந்த அமலை செய்கிறான் என்று எதையுமே நம்ம பார்க்க முடியாது. எல்லா அமல்களுமே நமக்கானது. எல்லா அமல்களையுமே தொழுவுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தொழுகிறான், நீங்க தொழுவுங்கள் சொல்லல. அல்லாஹ் நோன்பு நோற்றான், நீங்க நோன்பு நோருங்கள் சொல்லல. உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயம் நோன்பு நோற்றது, நோன்பு நோருங்கள் அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயம் ஜகாத் கொடுத்தது, ஜகாத் கொடுங்கள் என்று சொல்கிறான். ஆனால் ஸலவாத்துக்கு மட்டும்தான் நான் ஸலவாத்து சொல்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஓ ஈமான் கொண்டவர்களே, என்னுடைய நபியின் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
சலவாத்துடைய கட்டளை வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ் அங்கே ஒரு செய்தியை சொல்கிறான். நான் சலவாத்து சொல்கிறேன், மலக்குமார்கள் சலவாத்து சொல்கிறார்கள், நீங்களும் சலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை. கண்ணியமான சகோதர பெருமக்களே, கிதாபுகளிலே பார்க்கிறோம், மனித சமுதாயம் தோன்றி செய்த முதல் அமல் சலவாத். மனித சமுதாயம் தோன்றி அல் மவாஹிபுல் லதுன்யா என்ற புத்தகம் இமாம் ஜுர்கானி அவர்கள் எழுதுகிறார்கள். மிக முக்கியமான முஃபஸ்ஸிர், குர்ஆன் விரிவுரையாளர், ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. இன்னல்லாஹ் ஹலக்கல் ஆதம், அல்லாஹு தாலா ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைச்சிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைச்சான். தனிமை இருக்கிறத பார்த்து அவர்களிலிருந்து அல்லாஹு தாலா ஹதரத் ஹவ்வா அம்மையாரை படைத்தான். வ ஹலக்கல் ஹவ்வா மின் லிலலின் மின் அதுலாயில் யுஸ்ரா, ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இடப்புற விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஹசரத் ஹவ்வா அம்மையாரை படைத்தான். வஹுவன், அவர்கள் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது, இது செய்தி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. இடப்புற விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அதிலிருந்து ஹசரத் ஹவ்வா அம்மையாரை அல்லாஹு தாலா படைத்தான். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எழுந்து பார்க்க ஃபலம்மா இஸ்தைகல, அவ எழுந்தாங்க, பார்த்தாங்க, சக்கனை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அது வரைக்கும் சொர்க்கத்தில் தனியாக சுற்றி கொண்டிருந்த ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹவ்வா அம்மையாரை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. தஃப்சீர்கள் எழுதுகிறார்கள், அந்த சந்தோஷம் அதற்கு முன்பு சொர்க்கத்தில் அவர்களுக்கு கிடைக்கல. சொர்க்கம் என்பது சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய இடம். நம்ம பலமுறை திருமணத்தில் கூட துவா செய்திருக்கிறோம், பயான் செய்திருக்கிறோம். சொர்க்கத்திற்கு நுழையும் பொழுது என்னுடைய மனைவியோடு நான் சொர்க்கத்திற்கு நுழையணும் அப்படி நியத்து வைக்கணும். அல்லாஹ் தஆலா அப்படி தான் சொல்லுகிறான், உதுகுலுல் ஜன்னா அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹபருன், சொர்க்கத்திற்கு நுழையுங்கள், உங்களுடைய ஜோடிகளோடு சொர்க்கத்திற்கு நுழையுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதிகமாக துவா செய்யணும். துவாவோடு முடிச்சிடக்கூடாது. அதற்கு தகுதி படைத்தவராக நாமளும் இருக்கணும், நம்முடைய மனைவி இருக்கணும். நாமளும் சொர்க்கத்திற்கு தகுதி படைத்தவராக இருக்கணும், நம்முடைய மனைவியை அந்த பக்குவத்திற்கு கொண்டு வரணும். இந்த வசனத்துடைய விளக்கமும் அதுதான். ஹைர், இப்போ இந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹவ்வாவை பார்க்குறாங்க, ஒரு சந்தோஷம் வருது, பக்கத்தில் போகிறாங்க. ஃபமத்த யதுஹு, ஹதீஸில் வருது, தன்னுடைய கையை நீட்டுகிறார்கள். ஃபமனஅத்துஹுல் மலாயிகா ஹத்தா யுஅதி மாரஹா, மலக்குமார்கள் தடுத்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு மஹர் கொடு, மஹர் கொடுக்காமல் தொட முடியாது. முதல்ல மஹர் கொடுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரியல. ஒமா மஹருகா, நான் என்ன மஹர் செய்கிறேன், என்ன இடத்துல இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குது, நான் என்ன மஹர் செய்யட்டும். ஹதீஸ்களில் வருகிறது, மலக்குமார்கள் சொன்னாங்க, ஃபகாலு சல்லி அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாஸ மர்ரா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 3 முறை ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸலவாத்து சொன்னார்கள். ஆதம் ஹவ்வாவிற்கு கொடுத்த மஹர் 3 ஸலவாத். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அம்மையாருக்கு கொடுத்த மஹர், முதல் மனிதன் தன்னுடைய மனைவிக்கு திருமணத்திற்காக வேண்டி வழங்கிய மஹர் 3 ஸலவாத். ஒஃபி ரிவாயத்தின் இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, மலக்குமார்கள் தடுத்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்புட்ட வராங்க. ஃபஸால ரப்பஹு கம் யூத்திஹா, யா அல்லாஹ் ஏதோ மஹர்னு ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு புரியலை, நான் என்ன மஹர் செய்யணும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னா, சல்லி அலா ஹபீபி, என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 20 மர்ரா 20 முறை ஸலவாத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னதாகவும், ஃபஃபால தாலிக, அதை பிறகு 20 முறை ஸலவாத்து சொல்லிவிட்டு அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்பதாக ஹதீஸில் வருகிறது. ஃபஹதபல்லா இன்னல்லாஹ ஸவ்வஜஹா, அல்லாஹு தஆலாவே திருமணம் முடித்து கொடுத்தான். அந்த ஹதீஸ் இந்த சம்பவத்தில் எழுதும் பொழுது இந்த இடத்துல வலி அல்லாஹு தான் நேரடியாக திருமணம் முடித்து வைக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அம்மையாரையும் அல்லாஹு தஆலா திருமணம் முடித்து கொடுத்தான். ஃபஹதப ஃபீ தாலிக, அந்த நிக்காவில் அல்லாஹு தஆலாவே ஹுத்பா ஓதினான் என்பதாக வரலாறுகள் எழுதுகிறார்கள். முதல் திருமணத்துடைய திருமணத்தை நடத்தி வைத்த ரப்புல் ஆலமீன், ஹுத்பா ஓதிய அல்லாஹு தஆலா. முதல் மஹர் 2 ரிவாயத், 3 ஸலவாத் என்பதாக ஒரு ரிவாயத்து, 20 ஸலவாத்துகள் என்பதாக ஒரு ரிவாயத்து. கண்ணியமான சகோதர மக்களே, ஸலவாத் என்பது அங்கு ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ் பிறந்த பிறகுதான், ரசூலுல்லாஹின் மீது நபித்துவத்திற்கு பிறகுதான் ஸலவாத் சொன்னார்கள் என்ற செய்தி இல்லை. இன்னும் கூடுதலாக ஒரு செய்தி இதற்கு கீழே நம்ம பார்க்கிறோம், எல்லா நபிமார்களுமே ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ரசூலுல்லாஹை பார்க்கல, அவர் எப்போ வருவான்னு தெரியாது, எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பிறகு முகமது வருவார்னு தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அங்கேயே கட்டளையிட்டான், இறுதியாக ஒரு நபி வருவார், அவருடைய பேர் முஹம்மது, அவருக்கு நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்பதாக. எல்லா நபிமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லியிருக்கிறார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர மக்களே, ஸலவாத் என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று.
நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று ஒரு முஃமினுக்கும் முனாஃபிக்கீன்களுக்கும் வித்தியாசம் ஸலவாத். ஸலவாத்தை நம்ம மறந்துட்டோம் அல்லது ஸலவாத் நம்முடைய நாவலில் அதிகமாக வரவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களிலே நிஃபாக் நயவஞ்சகத்தன்மை அதிகமாகி கொண்டிருக்கிறது என்று பொருள். ஸலவாத் நம்முடைய நாவலில் அதிகமாக ஸலவாத்துகள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இன்னும் பாக்கியாக இருக்கிறது என்பதாக கிதாபுகள் எழுதுகிறார். ஸலவாத்தை விட்டால் அப்படி என்னதான் பிரச்சனை? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அருமையான சகோதர பெருமக்களே, சொர்க்கம் தடைபட்டு விடும். சொர்க்கம் இருக்கிறது தடைபட்டு விடும். பெருமானார் ஒரு ஹதீஸ் வருகிறது, மன் துக்கிர்து இந்தஹு ஃபலம் யுசல்லி அலை, யாரிடத்தில் என்னுடைய பெயர் சொல்லப்படுகிறது அவர் ஸலவாத்து சொல்லவில்லையோ ஹுத்திய தரீக்கல் ஜன்னா, சொர்க்கத்தின் பாதையை அவர் தவற விட்டு விட்டார். ஹுத்தியே என்பதற்கு கிதாபுகள் எழுதலாம். தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் சொன்னால், ஒரு ஊருக்கு போகிறோம், பாதை தெரியுது, பாதையை விட்டு வேறு பாதையை தேர்வு செஞ்சிட்டோம், பாதையை விடுறோம் இல்லையா, பாதையை விடுறதற்கு ஹுத்தியே என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ரசூலுல்லாஹி எச்சரிக்கிறார்கள், சொர்க்கத்தின் பாதையை அவர் தவற விட்டு விட்டார் என்பதா, சொர்க்கத்தின் பாதையை அவர் தவற விட்டார் என்பதா. இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நமக்கு தெரியும், குல்லு துஆஇன் மஹ்ஜூபுன் ஹத்தா யுஸல்லி அலன் நபி, எல்லா துவாக்களும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அங்கே ஸலவாத் இருக்கணும். பொதுவாக நம்ம துவா செய்யும் பொழுது ஆரம்பத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம்னு ஆரம்பித்து இப்போ நமக்கு தேவையான துவாக்களை கேட்போம். கடைசியாக ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி, இதான் துவாவுடைய ஒழுங்கும் கூட. எடுத்து கையை எடுத்ததுமே யா அல்லாஹ் எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்கக்கூடாது. பொதுவாக நம்ம தொழுகை இல்லாத மற்ற நேரங்களில் அது தொழுகைக்கு பிறகு நம்ம துவா செய்யும் பொழுது கூட, தமிழில் துவா செய்யும் பொழுது கூட ஆரம்பத்தில் ஸலவாத்தை கொண்டு தான் ஆரம்பிக்கணும், இறுதியில் ஸலவாத் இருக்கணும். துவாவுடைய ஆரம்பத்திலும் துவாவுடைய இறுதியில் ஸலவாத் இல்லை என்றால் நம்ம இடையில கேட்கிற எந்த துவாவிற்கும் எந்த மரியாதையும் கிடையாது. இல்லை நான் துன்யா சார்ந்து எதையும் கேட்கல, வியாபாரத்துக்காக வேண்டியோ பிள்ளை குட்டிகளுக்காக எதையும் கேட்கல, நான் எல்லாமே மறுமைக்காக வேண்டி கேட்கிறேன் என்று இருந்தாலும் எதை கேட்டாலும் ஆரம்பம் கடைசியில் ஸலவாத் இருக்க வேண்டும். ஸலவாத் இல்லாத துவாக்கள் மஹ்ஜூபுன், ஹதீஸில் வருகிறது, தடை செய்யப்படுகிறது. ஒரு கட்டம் வரைக்கும் உயரும், அதற்கு மேலே உயராது. இன்னொரு ரிவாயத் சொல்லப்படுகிறது, மஹ்ஜூபுன்க்கு இப்படி விளக்கம் எழுதுகிறார்கள், தூக்கி வீசப்படும். ஸலவாத் இல்லாமல் நம்ம செய்கின்ற துவாக்கள் நம்மிடத்திலேயே தூக்கி வீசப்படும். அந்த துவாவில் நம்ம எதை கேட்டிருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நம்ம அதிகமாக ரமதானில் கேட்கின்ற ஒரு ஹதீஸ் நமக்கு அதிகமாக தெரியும். பெருமானார் மிம்பரின் மீது ஏறும் பொழுது ஒவ்வொரு படியின் போதும் ஆமீன் சொன்னார்கள். சஹாபாக்கள் காரணம் கேட்டார்கள். பெருமானார் சொன்னாங்க, ஜிப்ரீல் இடத்துல வந்தார், ஒவ்வொரு படியில் கால் வைக்கும் பொழுதும் ஒரு துவா செய்தார், பதுவா செய்தார், சாபமிட்டார், என்னை குல் ஆமீன் நபியே நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று சொன்னார். நான் ஆமீன், பொதுவாக ரசூலுல்லாஹ் பதுவாக்களுக்கு ஆமீன் சொல்கிறதில்லை, பதுவாவை வரவேற்கிறதும் இல்லை. துவா ஆதரவாக துவா செஞ்சால் அதற்கு ஆமீன் சொல்வார்கள், அதை வரவேற்றிருக்கிறார்கள், நிறைய பார்க்கலாம். ஒருத்தர் நாசமாகட்டும், அவர் வீணா போயிடட்டும், அவர் ஒன்றுமில்லாமட்டும் என்பதாக பதுவா செய்ததாகவும் பார்க்க முடியாது, அதை ரசூலுல்லாஹ் வரவேற்றதாகவும் பார்க்க முடியாது. அப்போ அப்பேற்பட்ட ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்லாமல் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிற ஜிப்ரீல், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஜிப்ரீல் சொன்னார், ஃபகால ஆமீன் குல்து ஆமீன், துவா செஞ்சுட்டு முஹம்மதே ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க, நான் ஆமீன் சொன்னேன். 3 துவாக்கள், அதில் ஒரு துவா என்ன, மன் துக்கிர்து இந்தஹு, அவரிடத்தில் என்னை பற்றி பேசப்படுகிறது, என்னுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது, அல்லது நான் என்னை பற்றி தான் பேசப்படுகிறேன் என்று தெரியும், ஃபலம் யுசல்லி அலைக், என் மீது அவர் ஸலவாத்து சொல்லவில்லை என்றால், ரகம அன்ஃபு ரஜுலின், அவர் நாசமாகட்டும் என்பதாக ஜிப்ரீல் துவா செய்து எனக்கு ஆமீன் சொல்லும்படி கட்டளையிட்டார், நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஸலவாத் அதை விட்டு நம்ம தவிர்ந்திருந்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஜிப்ரீலுடைய சாபம் நம்மோட இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய சாபம் நம்மோடு இருக்கிறது என்பதை முதல்ல விளங்கணும். சஹாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்திற்கு போனதற்கான மிகப்பெரிய காரணம் ரசூலுல்லாஹ்வின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதர் பெருமானாரத்தில் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் இப்படி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ்வின் மீது சலாம் சொல்லுங்கன்னு சொல்கிறான். உங்களுக்கு எப்படி சலாம் சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும், கைஃப நுஸல்லி அலைக்க, உங்கள் மீது நாங்கள் எப்படி ஸலவாத்து சொல்கிறது, உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னு சொல்கிறோம், அது எங்களுக்கு தெரிகிறது, உங்களுக்கு ஸலவாத் சொல்கிறது எப்படின்னு என்று கேட்ட பொழுது பெருமானார் ஃபசக்கத்தை கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஜிப்ரீல் வந்தார். கொஞ்ச நேரங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தானி ஜிப்ரீல், இப்பொழுதுதான் ஜிப்ரீல் வந்தார், எனக்கு ஸலவாத் சொல்வதனுடைய மிக அழகான முறை, ஆக கை தேர்ந்த முறை என்பதாக சொல்லி நான் ஆரம்பத்தில் ஒரு தருத இப்ராஹிம் சொல்லி காட்டினேன் இல்லையா, ஸலவாத்துகளில் ஆயிரக்கணக்கான ஸலவாத்துகள் இருக்கிறது. அதில் ஆக சிறந்த ரசூலுல்லாஹ்
அங்கீகாரம் கொடுத்த, இதை விட சிறந்த செலவாத்து இல்லை என்று அங்கீகாரம் கொடுத்த செலவாத்து நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இதான் ஆக சிறந்த செலவாத்து. இதன் மூலமாக என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. உபை இப்னு காப் என்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, யா ரசூலுல்லாஹ் இன்னி அக்ஸரு அலைஹி ஸலாத், உங்கள் மீது நான் அதிகமாக செலவாத்து சொல்கிறேன், ஒரு நிர்ணயம் கொடுங்க, நான் உங்கள் மீது எவ்வளோ செலவாத்து சொல்லட்டும்? ரசூலுல்லாஹ் மாஷியத்தை உனக்கு எவ்வளோ தோணுதோ சொல்லுப்பான்ட்டு. ருபு, என்னுடைய அமல்களில் 4 பகுதி உங்களுக்கு செலவாத்து சொல்லட்டுமா? ரசூலுல்லாஹ் மாஷியத்தை பரவாயில்லப்பா, சரி, ஃபைன் ஜித்த கைருல்லக், ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நன்மைன்னு சொன்னாங்க. அவர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ் அஸ்ஸுலுஸ், 3 பகுதி, 33% உங்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்லும், என்னுடைய இபாதத்துக்களில் 33 பகுதி உங்கள் மீது செலவாத்து சொல்லட்டுமா? ரசூல் அப்பயே தான் சொன்னாங்க, மா ஷீத்த, அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஃபைன் ஜித்த கைருல்லக்க, இன்னும் அதிகப்படுத்தினா இன்னும் ரொம்ப நல்லது. ஃபன்னிஸ், யார் சொல்ல பாதியை செலவாத்து சொல்லட்டுமா? என்னுடைய இபாதத்துக்களில் பாதியை பிரித்து பாதி நேரம் உங்களுக்கு செலவாத்து சொல்வது, மீதி நேரம் இபாதத் செய்வது, அப்படி செய்யட்டுமா என்று கேட்ட பொழுது சொல்ல சொன்னாங்க, மாஷித்த, நல்லது தான்ப்பா, ஃபைன் ஜித்த கைருல்லக்க, இன்னும் அதிகப்படுத்தினா உனக்கு என்ன நன்மை? அவருக்கு அதுக்கு பிறகு இன்னும் கூட்டுறாரு, சுலுசைன்னு சொல்கிறார், 66%. சுலுசைன்னு சொன்னால் 3/2 பகுதி, சுலுசைன் 66% உங்களுக்கு சொல்லட்டுமா? அவர் இன்னும் அதிகப்படுத்த சொன்னாங்க. ரசூலுல்லாஹ், யார் சொல்ல என்னுடைய முழு இபாதத்தையும் உங்களுக்கு செலவாத்தாக ஆக்கி விடட்டுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துக்ஃபா ஹம்மக், இப்போ இது மட்டும் போதும்பா, உன்னுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்ந்துடும், ஒயுஃப்ரதுனும், உன்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக நபிகளார் உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர மக்களே, சலவாத் என்பது நம்ம இடத்துல ரொம்ப பலகீனமாயிடுச்சு. இன்றைக்கி பரவலாக சலவாத் சொல்கிறோம்னு சொன்னால், துவா முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம், அல்ஹம்துலில்லாஹ், ரசூலுல்லாஹ்க்கு நம்ம சலவாத் சொல்லிட்டோம், அப்புறம் அடுத்த ஒரு மஜ்லிஸில் பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி பரவலாக இருக்கிறது இல்லையா? சஹாபாக்களும் சரி, அதற்கு பிறகு வந்த இமாம்களும் சரி, சலவாத்துகளின் மூலமாக நிறைய அனுபவிச்சிருக்கிறாங்க இல்லையா? நம்மளுடைய வாழ்நாளில் ரசூலுல்லாஹ்விற்கு சலவாத்திற்காக வேண்டி மட்டுமே நேரத்தை எந்த அளவு கழித்திருக்கிறோம்னு கணக்கெடுத்து பார்த்தோம்னா ரொம்ப 0. சலவாத்தின் மூலமாக கிடைக்கின்ற பலன்கள் 1, 2 அல்ல, நிறைய சொன்னேன். அதனால் ஆரம்பத்தில் சொன்னேன், அதையே தலைப்பாக எடுத்து பேசணும்னு சொன்னால் பல ஜும்மாக்கள் பேசலாம். சலவாத்தினால மட்டுமே கிடைக்கின்ற பலன்கள் அல்லாஹு தஆலா அவ்வளோ அலாதியாக வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், மௌத்துடைய நேரத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் மரணிப்பார். மௌத்துடைய நேரத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நேரத்தில் மரணிப்பார். சக்கராத் இலகுவாகும், கலிமா சொல்லுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். மறுமை எல்லோருமே நெருக்கடியில் குழப்பத்தில் இருக்கும் பொழுது அதிகமாக செலவாத்து சொன்னவர் சந்தோஷமாக இருப்பார். அவருக்கு கியாமத்து நாளில் எந்த குழப்பமும் இருக்காது. நான் ஆரம்பத்தை சொன்னேன் இல்லையா, அதிகமாக செலவாத்து சொல்பவர் மறுமை நாளில் கியாமத்து நாளில் ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருப்பார் என்பதாக. அல்லாஹ் தஆலாவுடைய நேசம், ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் கிடைக்கும். இதெல்லாமே மறுமை சார்ந்து, துன்யாவி சார்ந்து உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் தீர்வு அல்லாஹ் தஆலா ஸலவாத்தில் வைத்திருக்கிறான். குடும்பத்தில் பிரச்சனையா, ஸலவாத் ஓதுங்க. கொடுக்கல் வாங்கல பிரச்சனையா, ஸலவாத் ஓதுங்க. வியாபாரத்தில் பிரச்சனையா, ஸலவாத் ஓதுங்க. சமூகத்தில் பிரச்சனையா, ஸலவாத் ஓதுங்க. இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை அல்லாஹ் தஆலா ஸலவாத்தில் வைத்திருக்கான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் ஸலவாத் என்பது ஏதோ ஒரு பொதுவான 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட அமல் என்று விளங்கிக் கொள்ளாதீர்கள். நம்முடைய மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ஸலவாத் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகள் சொல்லுவோம். அதன் மூலமாக நம்ம ஹதீஸில் சுபச்செய்தியாக சொல்லப்பட்டது போன்று நாளை மறுமை நாளில் ரஹ்மத்துல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம்முடைய ஸலவாத்துகளின் மூலமாக நமக்கு தந்து நல்லது புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.